நேயர்கள் மீது என்றென்றும் சாந்தியும் செலவாத்தும் நிலவட்டுமாக. இயற்கை கற்றுத்தரும் பாடம், இறைவன் கற்றுத்தரும் பாடம். இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சோதனைகளை மனிதனுக்கு கொடுத்து உன்னை விட ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நான் தான் சிறந்தவன், பெரியவன் என்று உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறான். அதை சில மனிதர்கள் தான் உணர்ந்தவர்களாக இல்லை, உணர முடிவதில்லை அவர்களுக்கு. பல சூழ்நிலைகளில் நம்மளுக்கு அதை நிரூபித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். சமீபத்தில் வயநாடு நிலச்சரிவு, எத்தனை பேர் மரணித்தார்கள், எத்தனை பேர் காணாமல் போனார்கள். கொத்து கொத்தாக மனித சடலங்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றன. அடையாளம் தெரியாமலும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அடையாளம் தெரிந்தும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். உறுப்புகள் மட்டும் புதைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் பலரை தேடிக்கொண்டும் இருக்கிறார்கள். அடையாளம் தெரியாதவர்களுக்கெல்லாம் அந்த டிஎன்ஏ வந்து இந்த டிஎன்ஏ உள்ளவங்க இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. யாராவது நாளைக்கு அவர்களை அடையாளம் காணக்கூடும் அந்த மரபணுவை வச்சு அப்படின்னு அந்த ஏற்பாடை செஞ்சிருக்காங்க. ஒரு இயற்கையான நகரம் கேரளா மாநிலம் மிகவும் அழகான ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் இப்படி ஒரு இயற்கை பேரிடர், பெரும் துயரம் நடந்து முடிந்திருக்கிறது. பல நாட்கள் கடவுளின் சொந்த மாநிலம் கூட சிலர் சொல்லி கொண்டிருந்தார்கள். கடவுளுக்கென்று எல்லா இடமும் இந்த பூமி, சந்திரன், நிலவு, காற்று, சூரியன் எல்லாமே கடவுளுடையதான். இந்த பூமியில் உள்ள அனைத்துமே. ஆனால் அது இயற்கையாக இருப்பதனால, பசும் சோலைவனம் போல இருப்பதால கடவுளின் மாநிலம் என்று அவர்களாகவே கூறிக்கொண்டிருந்தார்கள். அங்க இந்த மாதிரி ஒரு துயரம். அதுபோல சில இடங்கள்ல நீரை வச்சு அழிக்கிறோம், அதையும் பார்த்தோம். சில இடங்கள்ல காட்டுத்தீ, சில நேரங்கள்ல நிலநடுக்கம், சில நேரங்கள்ல சுனாமி, இப்படி பல துயரங்களை நாம் பார்த்து தான் வருகிறோம். நிலநடுக்கத்திலலாம் வீடு சரிஞ்சு விழுந்து 3 நாட்களுக்கு அப்புறம் காப்பாற்றப்பட்ட, 3 நாள் 7 நாளைக்கு அப்புறம் காப்பாற்றப்பட்ட உயிர்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுபோலதான் இந்த வயநாடுலையும் ஒரு ஒரு பாட்டியும் பேத்தியும் ஒரு வீட்டெல்லாம் இடிஞ்சு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த 3 காட்டு யானைகள் அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்குது. வளர்க்குற யானையே பாகனையே அடிச்சு கொள்ளுது. காட்டு யானை காட்டு மிராண்டித்தனமா இருக்கும். ஆனா அந்த 3 யானைகள் அந்த பாட்டியும் அந்த பேர குழந்தையும் ஒன்றும் செய்யல, காத்து நின்றதாக அந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அதான் இறைவன் நாடினால் அந்த மரணத்தை எப்படி கொடுப்பான், எப்படி வரும் அப்படிங்கிறத அறிந்தவன் இறைவன் மட்டும்தான். அதே மாதிரி காக்கணும்னு நினைச்சிட்டான்னு வைங்க, அதை எப்படிலாம் காக்குறான் பாருங்க இறைவன். அதனால யாருக்கு எப்ப மரணம் வரும் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்தவன். சரியான நேரத்தில் கொடுப்போம். அவங்களுக்கு எப்போ விதிச்சிருக்கோ அந்த நேரத்தில் கண்டிப்பா மரணம் இருக்கும். அது எந்த இடத்துல எப்படிங்கிறது இறைவன் மட்டுமே அறிந்தது. ஆனா இந்த இயற்கை பேரிடரை கூட ஆட்சியாளர்கள்
இன்னும் நாங்க தான் பெரியவங்க அப்படின்னு மமதையோட இருக்கிறாங்க. அந்த மமதையோட இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த நாட்டின் நலனில் அக்கறை இல்லாமல், நாட்டு மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக ஆட்சி செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவின் ஆட்சி நீதியாகவும் நேர்மையாகவும் இருந்தது. இஸ்லாம் அப்படித்தான் கற்றுத்தருது. ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இறைவன் முன்னாடி பதில் சொல்லி ஆகணும். ஆட்சியாளர் குடிமக்களின் நலனுக்காக பதில் சொல்லணும். கணவன் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பாளர். அந்த கணவன் அந்த குடும்பத்தை எப்படி நிர்வகித்தான் என்ற பதில் சொல்லி ஆகணும். ஆட்சியாளர்களுக்கு தான் இறந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் நரகம் இருமடங்காத வேதனை இருக்கிறது. அவங்க தப்பா ஆட்சி செஞ்சிட்டோன்னா அந்த 2 மடங்கு வேதனை இருக்கு. அதனால ஆட்சியாளர்கள்னா குடும்பத்தை வரைக்கும் அந்த பொறுப்பாளர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீதமாகவும் சரியாகவும் ஆட்சி செய்யணும். இந்தியா இருக்குன்னா அனைத்து மாநிலங்களையும் ஒரு தாய் எப்படி தாம் பெற்ற பிள்ளைகள் அனைத்தும் சமம், தன்னுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளைகளையும் பாகுபாடு பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரி அந்த நாட்டினுடைய அரசர், பிரதமர் யாராக இருந்தாலும் நீதியா எல்லா மாநிலத்துக்கும் சரியான முறையில் அந்த பங்களிப்பை செலுத்தணும். அங்க தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு ஒரு நீதியும், வேற மாநிலங்களுக்கு தங்களுக்கு வேண்டாத மாநிலங்களுக்கு ஒரு நீதியுமாக இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லோரும் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் எல்லோருக்கும் பிரதமரோ இல்லாட்டி ஆட்சியாளரோ ஒருவர் இருப்பார். அவர் அந்த நாட்டுடைய எப்படி குடிமக்கள் ஒரு நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டுமோ அதுபோல் ஆட்சியாளர்களும் என்ன செய்யணும், அந்த குடிமக்களுடைய அனைத்து மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும். ஒரு சாராரை சார்ந்து அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன சொல்றான், மிகவும் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை உண்டு என்று. இப்போ பார்த்தோம்னா நமக்கே தெரியும், ஷேக் ஹசீனா பங்களாதேஷுடைய ஆட்சியாளர், அவங்க வீட்டை சூறையாடி அவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்தியாவில் சங்கம் கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மக்கள் புரட்சியில. இப்போ அங்கேயும் பங்களாதேஷ்லயும் மக்கள் புரட்சி தான், ஸ்ரீலங்கால ஏற்பட்டது மக்கள் புரட்சி தான். நேபாளத்துல மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது, அங்கேயும் மக்களின் புரட்சி வெடிச்சு அங்கேயும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இது போல நாட்டில் பல சர்வாதிகாரிகளின் ஆட்சியும் அதிகாரமும் வீழ்ந்திருக்கிறது. எனவே ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரம் அல்ல, இறைவனின் காட்சி மட்டும்தான் நிரந்தரம். எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது, எல்லாருக்கும் அழிவு இருக்கிறது. அழிவுனா மரணத்தின் மூலமாக அந்த சிந்தனையோட செயல்படணும். இஸ்லாம் அதற்காகத்தான் சொல்லுது, மறுமையை பேஸ் பண்ணி வாழ்றோம், எல்லோருக்கும் உதவிடுங்கள். இந்த துயர சம்பவத்துலலாம் பார்த்தோம்னா வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, இப்போ வயநாடா இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் அமைப்புகள் ஒரு குழுவாக அமைத்து டிஎன்டிஜே ஆகட்டும், ஐஎன்டிஜே ஆகட்டும், அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் ஆகட்டும், எஸ்டிபிஐ ஆகட்டும், தமுமுக, மஜக, இப்படி அமைப்புகள்லாம் என்ன அமைப்புகளாக இவர்கள் பிரிந்திருந்தாலும் மக்களுக்கு ஒரு துயரம்னா அந்த களத்துல இறங்கி மக்களுக்காக உணவளிப்பதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதில் ஒரு இராணுவம் போல் செயல்படுவார்கள் இஸ்லாமியர்கள். ஏன்னா ஒரு உயிரை அப்பாவிகளை கொல்லக்கூடாது,
அப்பாவிகளை காக்க வேண்டும், குழந்தைகளை காக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தியது. அதனால அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கும் அவர்களுக்கு உணவளிப்பதற்கும் இஸ்லாமியர்கள் செல்கிறார்கள். தற்கொலை ஹராம். ஆனா இந்த இடத்துல தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம தங்கள் உடல் நலனில் அக்கறை கூட இல்லாம அக்கறை காட்ட சொல்லுது இஸ்லாம். ஆனா அடுத்த மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தூய சிந்தனையும் இஸ்லாம் விதைக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலை செய்து கொள்வது ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி ஒரு போர் முனையில தன்னைத்தானே அல்லாஹ்க்காக போராடுறாரு, ஆனா தன்னைத்தானே வெட்டி கொள்றாரு. முகமது நபி சொல்றாங்க, அவங்க சாவறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க இவர் நரகவாசின்னு. ஏன்னு பார்க்கும்போது அவர் தற்கொலை பண்ணிடுறாரு. தற்கொலை இஸ்லாத்தின் அடிப்படையில் பேசிக்கா மறுமை தான். மறுமைக்கு அப்புறம் சொர்க்கம் வேணும். அப்படி இருக்கும்போது அந்த சொர்க்கம் கிடைக்காது தற்கொலை பண்ணா. தற்கொலையை தடுக்கின்றது இஸ்லாம். நீ என்ன வேதனைப்பட்டாலும் சரி, இறைவன் உனக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பான்ல, உன்னால தாங்கிக் கொள்ளக்கூடிய வேதனையை தான் இறைவன் உனக்கு கொடுப்பான். அதன் மேல யாரையும் எல்லாம் சோதிக்க மாட்டான்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால தற்கொலையை நாடாதீர்கள் என்று சொல்லுது. அப்படி இருக்கும்போது யாராவது தற்கொலை பண்ண இஸ்லாத்துல விரும்ப மாட்டாங்க. தற்கொலை ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மக்களுக்காக எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணியில நீந்தி செல்றாங்க, எவ்வளவு காத்தடிச்சாலும் அந்த மக்களுக்காக போய் அந்த உணவளிக்கிறது, அந்த மக்களை மீட்டு வர்றதுன்னு செயல்படுறாங்க. இது எப்படின்னா ஜிகாத்னா போர் புரிகிறது மட்டுமல்ல, பிறருக்கு சேவை செய்வதும் ஜிகாத்து தான். அல்லாஹ் சொல்றான், ஒரு சஹாபி முகமது நபி காலத்துல போருக்காக போறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, முகமது நபி அவர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு தாய் தந்தையர் இருக்காங்களா? எனக்கு வயசான தாய் தந்தை, நீங்க முதல்ல அவங்களுக்கு போய் சேவை செய்யுங்க, அதே உங்களுக்கு ஜிகாத்து தான். அப்போ இந்த மக்களுக்கு சேவை செய்வதும் இவர்களுக்கு உணவளிப்பதும், இப்போ வெயிலில் ஒருத்தங்க வர்றாங்க அவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதும் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதும் இஸ்லாம் விரும்புது. ஒரு இஸ்லாமியன் யாரா இருந்தாலும், அவர் எந்த அவராக இருந்தாலும் அவர்களுக்காக உதவி செய்வார்கள். ஏன்னா இஸ்லாம் அவர்களை வலியுறுத்துது அப்படி செய்ய அப்படின்ட்டு முகமது நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மக்கள் பாதிக்கப்படும் போது களமிறங்குகிறார்கள். அதுபோல இஸ்லாமியர்கள் தங்களை யாராவது தாக்க வந்தா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பல நாடுகள்ல பார்த்திருப்போம். பாலஸ்தீன் இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய நிலப்பரப்பை அபகரித்து வைத்திருக்கிறது. அதனால பாலஸ்தீனியர்கள் தங்களது உரிமைக்காக அங்க போராடுறாங்க. உரிமையை விட்டு கொடுத்து கோழையாக இஸ்லாம் சொல்லவில்லை. கோழையாக வாழ்ந்து வா அப்படின்னு இஸ்லாம் சொல்லல, உரிமைக்காக போராடு என்று சொல்கிறது. கோழையை இறைவன் மன்னிக்க மாட்டாங்கிறான். அதனால இஸ்லாமியர்கள் தன்னை யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவாங்க. அது சட்ட ரீதியா இருந்தாலும் சரி, இல்லை சட்ட ரீதியா இப்போ உதாரணத்துக்கு இந்த நாட்டில் ஜனநாயக நாடு, இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் எதா இருந்தாலும் போராடணும். நாட்டுடைய ஜனநாயகத்துடைய தன்மை சில இடத்துல இருக்காது, சில நாடுகள்ல. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, உரிமைக்காக போராடுறது. பாலஸ்தீன் இஸ்ரேல்லாம் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு. தங்களுடைய நிலப்பரப்பை அபகரித்த யூதர்களிடமிருந்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய நிலத்தை மீட்டெடுக்க போராடுகிறார்கள். இன்னைக்கு வேணா அவர்களுடைய வீடுகளும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவர்கள் என்னைக்குமே சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாக, மறுமை வாழ்வை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. போராடுவாங்க, இறுதி வரைக்கும் போராடுவாங்க, இறுதியில் வெற்றியும் கொள்வார்கள். இது குர்ஆன்ல இருக்குது.
ஹதீஸ்ல இருக்குது. இப்படி அவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு அந்த வெற்றியின் நாள் வெகு விரைவில் இருக்கிறது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட எத்தனையோ சான்றுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தகுதியற்ற ஆட்சியாளர்கள் நாட்டை ஆட்சி செய்வார்கள். பார்க்கிறோம் இன்னைக்கு பங்களாதேஷ்ல தகுதியற்ற ஆட்சியாளர்கள்ன்றனால அவர்களை துடைத்து எறிந்திருக்கிறார்கள். இது போல நேபாளத்தில் அப்படிதான், அதுபோல ஸ்ரீலங்காவில் அப்படிதான், இன்னும் பல நாடுகளில் அந்த மக்களே அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன? அவங்க தகுதி இல்லாதவங்க. ஆனால்தான் அந்த மக்கள் அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அங்க மெய்யாகுவதை நாம் பார்க்க முடிகிறது. பஞ்சம் வரும், இறுதி காலங்களில் பஞ்சம் வரும்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பார்க்குறோம், இயற்கை பேரிடரில் பல பொருட்கள், விளைநிலங்கள் அழிந்து போவதை பார்க்க முடியுது. மழை அதிகமாக பெஞ்சாலும் பாதிப்பு, மழையே இல்லாட்டாலும் பாதிப்பு. மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா நெல் பயிரெலாம், விளைஞ்சி வந்த நெல் பயிரெலாம் அழிகிறது. காற்று அதிகமாக அழிச்சா வாழைத்தோப்பு போயிடுது. இப்படி நிறைய விஷயங்கள். இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலும் சோதிப்பான் என்பதை நம்ம சிறு உதாரணத்திலேயே பார்க்க முடியும். மழை வந்தாலும் சில நேரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது, மழை இல்லாட்டாலும் பாதிப்பை ஏற்படுத்துது. காற்று வந்தாலும் பாதிப்பு, காற்று இல்லை என்றாலும் பாதிப்பு. நெருப்பு மூட்டினாலும் பாதிப்பு, நெருப்பு மூட்டினாலும் நன்மை. இப்படி எல்லாத்துலயும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இறைவன் வைத்திருக்கிறான். அதான் இறைவன் சொல்றான், நன்மையை யார் அதிகமாக செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கமும், யார் தீமையை செய்கிறார்களோ அவர்களுக்கு தீய நரகமும் தீய நெருப்பும் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். எனவே இஸ்லாம் உண்மை, சத்திய மார்க்கம் இஸ்லாம். பல சாட்சிகள், சான்றுகள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தகுதியற்ற ஆட்சியாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தகுதியற்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு சாராரை திருப்திப்படுத்த இன்னொரு சாராருக்கு நீதி வழங்க மாட்டாங்க. அவர்களுடைய பங்களிப்பை சரியாக கொடுக்க மாட்டார்கள். இதுதான் தகுதியற்ற ஆட்சியாளர்களுடைய தன்மைகள். இது போல நிறைய தன்மைகள் இருக்குது. தகுதியற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்வார்கள். இப்படிதான் நாடு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. போர் அதிகமா நடக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் மட்டும் இல்லை, பல நாடுகளில் போர்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால மக்களுடைய சிரமத்தை உணர்ந்து, மக்களுக்கு தேவையை உணர்ந்து ஆட்சியாளர்கள் சரியாக ஆட்சி செய்ய வேண்டும். மக்களும் ஜனநாயகத்தை காத்திட வேண்டும். இந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்திற்குட்பட்டு அந்த குடிமக்கள் நடந்திட வேண்டும். எனவே சரியான முறையில் செயல்படணும். இறைவனை உணர்ந்திட வேண்டும். இறைவனை உணர்றதுக்கு தான் இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். ஆட்சியும் மாறலாம், காட்சியும் மாறலாம். இறைவனின் ஆட்சி என்றும் மாறாது. இறைவனின் சாட்சி என்றும் மாறாது. இறைவனின் ஆட்சியே நிலையான ஆட்சி என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.